அப்போ எஸ்ஆர்ஹெச் டீம் தெரியலன்னு சொல்றேன். இப்போ கேகேஆருக்கு இது பெரிய டிராபேக் சொல்றேன். சிஎஸ்கே கிட்ட போடிங்க இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ பழைய ஆர்சிபி இது இல்லைன்னு சொல்றேன். அப்போ இந்த டாப் 4ல இவங்க வரமாட்டாங்க நீ சொல்ற. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கேம் ஓவரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆக்சுவலா இப்போ ஐபிஎல் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் டீம்ஸ்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டோர்னமெண்ட் போல தான் போகணும். ஸோ கரண்டாக இப்போ ஐபிஎல் ஆப்ஷனில் நம்ம எடுத்த பிக்ஸ்லேருந்து எந்த டீமோட பவுலிங் நல்லா இருக்கு, அந்த ஒரு டீமோட பவுலிங்கோட ரேட்டிங், அதே மாதிரி எந்த டீமோட பவுலிங் வந்து நல்லா இருக்கு, எந்த டீம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், எந்த டீமால வந்து ஆக்சுவலி இந்த பவுலிங் சஸ்டெயின் பண்ண முடியும், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி கம்பேரிசன் இருக்கு, ஒரு டீமுக்கான கம்பேரிசன் ஃபைனலாக ரேங்கிங்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான அஜெண்டா. அண்ட் எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னா, ஒரு டீமுக்கும் பவர் பிளே ஓவர்ஸ் யார் போடுவாங்க, மிடில் ஓவர்ஸ் யார் போடுவாங்க, டெத்ல யாரு அவங்க, அதாவது இது வந்து நம்ம சொல்ற இதுதான், அவங்க யார வேணா போடலாம். நம்ம வந்து எப்படி கணிக்கிறோம் பவர் பிளேக்கு யார் பெஸ்ட், யார் இதுல பவர் பிளே பவுலர் பேஸ்ட் ஆன் தேர் ஃபார்ம், தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ரெக்கார்டு அப்படி நம்ம ஒரு ஸ்குவாட்ல ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒரு அனாலிசிஸை கொடுக்குறோம். இட் மே ஆர் மே நாட் பி வாட் த டீம் டஸ் அட் தி எண்ட். ஆமா, ஆக்சுவலா இந்த வருஷம் ஆக்ஷன்ல ரொம்ப ஆக்டிவா இருந்த டீம் அப்படின்னு பார்த்தா கேகேஆர் தான். ஸோ ஐ திங்க் நம்ம கேகேஆர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நியூஸ் படித்தேன், முஸ்தாபிசூரை வந்து நீக்க சொல்லி பிசிசிஐ சொல்லிட்டாங்க. 1 வீக்கா இந்தியா பங்களாதேஷ் பஞ்சாயத்து முத்தி போய் அதோடைய எஃபெக்டா முஸ்தாபிசூரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சாயங்காலம் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக இப்போ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எனிவே அவங்களுடைய பேக்கப் பிளான் தான். பதிரானா ஒழுங்காக வரல, செட் ஆகலைன்னா ஒரு பேக்கப் டெத் பவுலருன்ற மாதிரி தான் அவர் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ கேகேஆரை பொறுத்தவரை பவர் பிளேயில் போகிறதுக்கு அவங்க அஃப்கோர்ஸ் 3 ஃபார்மேட் பிளேயர் ஹர்ஷித் ராணா வச்சுருக்காங்க. ஆமாம், தான் டெத் ஓவர் தான், 2 hours பவர் பிளே, 2 hours டெத்து. ஆமாம், அது டெத்தா இல்லையாங்கிறது அவங்க போறது பொறுத்து. அது அவங்க டீமுக்கே டெத்தா இல்ல அப்பனன்ட்க்கு டெத்தான்னு தெரியாதுன்னு அதுதான் நான் சொல்லலைங்க, உங்களுக்கு எந்த பர்மமும் கிடையாது இந்த சேனல்ல. ஆமா, சரி, அது தவிர வைபவ் வரவரா. ஆமா, சோ இத பத்தி என்ன நினைக்கிறேன், அவங்க பவர் பிளே பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறேன்? 2024ல செமையா போட்டாரு. ஆக்சுவலி அவங்களுக்கு பவர் பிளேல நிறைய மேட்ச்ல பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் அவங்க கப் அடிக்கிறதுக்கு. பட் 25ல பார்த்தானா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அவங்களுக்கு பவர் பிளேல பிரேக் த்ரூஸே கிடைக்கல. இப்ப எடுத்துக்கிற 25 கோடி கை கிரீன் கூட ஆடலாம். கிரீனும் போடுவாரு, 3 ஓவர் போட மாட்டாங்க. அவங்களோட 2 ஸ்பின்னர்ஸுமே பவர் பிளேல போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் தான். அவங்க 6th ஓவர் வந்துட்டு இப்போ முதல் 5 ஓவர் ரொம்ப டஃப்பாக போயிடுச்சுன்னா 6th ஓவரில் எய்தர் சுனில் நாராயணா வரும்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். அந்த ஆப்ஷன் அவங்க கையில் வச்சுப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் ஆப்வியஸ்லி வருண் அண்ட் நரேன் ஸ்பின் சோக், அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. டெத்துக்கு பதிரானாவை நம்பி 20 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இப்போ ஃபிஷ்ஷும் போயிட்டாரு. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க 4 டீம் வச்சுருக்காங்க, டிகேஆர், ஏடிகேஆர், எல்ஏகேஆர்னு எல்லா லீக்லையும் பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தரை எடுத்துருவாங்க. இப்போது ஆக்சுவலி எஸ்ஏ T20ல ரிச்சர்ட் கிளீஸ் ஜேஎஸ்கேக்கு தான் செம்மையா ஆடிட்டு இருக்காரு. சூப்பர் ஓவர்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. செம்ம மேட்ச். ஆமா, இப்போ டெத் வந்து பத்திரானாவை மொத்தமா நம்பி இருக்கு டெத் பவுலிங் அண்ட் ஹர்ஷித் ராணா ஆஃப்கோர்ஸ். அப்படிங்கும்போது உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ் லாக்டு, பவர் பிளே அண்ட் டெத் வந்து பொட்டன்ஷியலாக பாஸ்ட்ல ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் கரண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. அவங்க பழைய ஃபார்ம்லேயே வந்தாங்கன்னா நல்ல அட்டாக்கு, பட் கொஞ்சம் பேட் ஃபார்மில் வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க, கொஞ்சம் நல்லாவே மாட்டிப்பாங்க. ஆக்சுவலாக பவுலிங்ல மிடில் ஓவர் தான் 8 ஓவர் லாக்கு. அந்த 8 ஓவரை வச்சு தான் இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதுலயே எப்படி இந்த 8 ஓவரை யூஸ் பண்றாரு அப்படிங்கிறதுதான். நம்ம நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். யார் போலாம்? நெக்ஸ்ட் டீம் வந்து நம்ம ஜிடி குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஜிடி வந்து நம்மளுடைய கேட்டகரியில் பார்த்தோன்னா சிராஜ் ரபாடா பவர் பிளே 2 பேருமே ஓகே, நாட் வெரி பேட் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு கம்மிங் பேக் டு ஒரிஜினல் ஃபார்மில் இருந்துட்டு இருக்காங்க. மிடில் வந்துட்டு உனக்கு ரஷீது, சாய் கிஷோர், வாஷிங்டன், அது உனக்கு மோரர்லெஸ் லாக்டு. ரஷீதுமே பழைய ஃபார்முக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்ட மாதிரி தெரியுது மற்ற லீக் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது. டெத் வந்து லாஸ்ட் இயர் சர்ப்ரைசிங்லி பிரசித் கிருஷ்ணா எக்கானமியும் நல்லா போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு. பட் இந்த நம்ம இப்போ சொன்ன மாதிரி இல்லைனாலும் ஒரு அந்த ஒரு 45 for 2, 52 for 2 ரேஞ்சில் ஒரு அந்த 2 விக்கெட் எடுத்துருவாரு. இன்னொன்று 10 கோடி கொடுத்து ஜேசன் ஹோல்டர், 10 இல்லை 7.5 கோடின்னு நினைக்கிறேன், கொடுத்து ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் லாக்கு. அவர் ஆக்சுவலி லாஸ்ட் 1 இயரில் அவர் தான் ஹையஸ்ட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு T20யில், அக்ராஸ் T20ஸ்ல. ஸோ அவரும் நல்ல ஃபார்மில் இருக்காருங்கும்போது பவுலிங் வந்து நல்லாவே இருக்குது. டீசென்ட்னு சொல்ல முடியாது, அபவ் ஆவரேஜ் குட்டாகவே இருக்குது பேஸ்ட் ஆன் கரண்ட் ஃபார்ம் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ ஒன் ஆஃப் த குட் பவுலிங் அட்டாக்ஸ் ஐடியாவாக தான் எடுத்திருக்காங்க. ஓகே, நீ என்ன நினைக்கிற?
எனக்கு ஆக்சுவலா இது நான் செகண்ட் பண்றேன். எனக்கு இது டாப் 5 டீம் தான் வித் ரெஸ்பெக்ட் டு பவுலிங். அப்படின்னு சொல்லி அடுத்த டீம் போயிருவோமா? அடுத்த டீமும் நம்ம புது டீம்க்கே போயிடலாம். எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் நீ சொல்றியா? பவர் பிளே யாரு எல்எஸ்ஜி? பவர் பிளே முகமது ஷமி, மயங்க் யாதவ். வேற யார் போடுவாங்க பவர் பிளே? நாட்டியா போடுவாரா? ஒரு ஓவர் மேபி ஆவேஸ் பண்ண ஒரு ஓவர் போடலாம். மிடில் ஓவர்ஸ் திக்வேஷ். அவங்களுக்கு ஆக்சுவலா போன வருஷம் திக்வேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு அவங்களுக்கு ஷாபாஸ் அஹமத் ஜெனரலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் தான். அதுக்கப்புறம் எண்டு மறுபடியும் ஆவேஸ், நாட்ஜே, சாமி மேபி ஒரு ஓவர். நாட்ஜே வந்துட்டு அகைன் அவர் கம்மிங் பேக் டு ஃபார்ம். பட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐபிஎல் வைஸ் ஃபார்ம் எடுத்து பார்த்தோன்னா 60-70லாம் போயிருக்காரு அவர். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு டிசிக்கு ஒரு சீசனில் வந்தார் பார்த்தியா? அது என்ன சீசன் 21 22 அந்த லெவலுக்கு இல்லைனாலும் அந்த 60-70 கொடுக்குற லெவலையும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது. பட் அவங்க ரொம்ப நம்பியிருக்காங்க. அவங்க கிட்ட வேறு யாருமே இல்லை ஃபாரின் பேசுகிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்புறது தன்மையாக யாருமே இல்லை. கொஞ்சம் எனக்கு கவலைக்கிடமான போலிங்காக தான் தெரியுது இது. லைக் ஷமி அண்ணாஜே ஃபார்முக்கு வரலன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா திக்வேஷ் 1 சீசன் ஒண்டராக போயிட்டாருன்னா அதோட உனக்கு முடிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களால. வேற யாருமே இல்லை அவங்க கிட்ட. எஸ்ஆர்எஸ் போயிடலாம். ஆக்சுவலா கமின்ஸ் வந்து ஆஷஸ் ஆடவே இல்லை. ஒரு மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் திருப்பி இன்ஜுரி போயிட்டாரு. T20 வேர்ல்ட் கப்ல அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா செலக்டர் ஜார்ஜ் பெய்லி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் T20 வேர்ல்ட் கப்ல தான் அவரை இல்ல செகண்ட் ஹாஃப்ல தான் ஆடவே முடியும் அவரால. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கன்ஃபார்மா ஆட மாட்டாரு. we are expecting him to be fit for second half அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஐபிஎல்லுக்கு ஃபிட்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். கமின்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸில் போடுவார். இவங்களுக்கு பவர் பிளே பவுலர்னு ஒன்று நீ பார்த்தோன்னா பிரைடன் கார்ஸ் தான் இவங்க எடுத்தாகணும். வேற ஆப்ஷனே இவங்க கிட்ட இல்லைன்னா அந்த ஈஷான் மலிங்காவை எடுக்கணும். பட் இஸ் மோர் ஆஃப் அ டெத் பவுலர். இல்லை சிவமாவி எடுத்து போடணும், இல்லை நிதிஷ் ரெட்டி, சிவமாவி, கார்சி இவங்க எல்லாமே ப்ரூவனே கிடையாது உனக்கு ஐபிஎல். ஆக்சுவலாக ஜெயதேவ் உனக்கிட்ட இவங்க வந்து ரீஇன்வென்ட் பண்ணி போட வைக்கலாம் பவர் பிளேல. ஆமா, அவர் கமின்ஸ் ஆல்சோ போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குட் லெஃப்ட் ஆர்மர் அவர். மேபி அது ட்ரை பண்ணலாம். ஒண்ணே உங்களுக்கு என்னன்னா ஜீஷான் அன்சாரி இப்போ ஸ்மார்ட் விஹெச்டி எல்லாத்துலேயும் செம்ம கலக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் இயரோட பெட்டர் வெர்ஷனாக இந்த இயர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது போல. அவர் நல்லாவே செம்மையாக போடுறாரு. இந்த பவுலிங்கில் நீ பார்த்தோன்னா ஹர்ஷல் பட்டேல் இன்னதுக்காடி சரி ஓகே 50-50 போயிடும், ஒரு 2 விக்கெட் விழுந்துடும். ஜீஷான் அன்சாரி ஓகே. கமின்ஸ் பற்றி தெரியல. பவர் பிளேக்கு கார்ஸு, நிதிஷ் ரெட்டி, சிவம் மாவிலாம் வச்சு ஓட்டணும். இவங்கெல்லாம் ஐபிஎல்ல ப்ரூவனே கிடையாது, சுத்தமாக ப்ரூவன் கிடையாதுங்கும்போது மறுபடியும் அதே தான். இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி 240-250 அடித்து ப்ரெஷர்லேயே எப்படியோ அப்போனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா உண்டு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்போனண்ட் ஆடி 240-250 அடிச்சிட்டாங்கன்னா இவங்க லாக் ஆயிடுவாங்க. அதனால எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது எனக்கு. பார்ப்போம். ஓகே, காவியா மாறன் அக்கா எங்களை பார்த்து சிரிச்சிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த டீம் போயிடுவோமா? அடுத்த டீம் சிஎஸ்கே போயிடுவோமா? எல்லோ ஆர்மிக்கு போயிடுவோமா? ஓகே, எல்லோ ஆர்மி பேசு. சிஎஸ்கேக்கு ஆக்சுவலி உன் ஃபேவரட் கலீல் அகமது ஓபன் பண்ணுவாரா? என் ஃபேவரட் வந்து இந்த வருஷத்துலேருந்து தான். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு விக்கெட் பவர் பிளேயில் 3 சீன் போடும்போது எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், யார் அவர் அப்படின்ட்டு. பட் இப்போ நமக்கு அவர் செலிப்ரேட் பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்குது, எனக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ கலீல், இன்னொன்று அகேல் ஹுசைன் ஆர் ஓவர்டன், இவங்க 2 பேர் தான் யாராவது அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் வந்துட்டு பிரசாந்த் வீர், நூர் அகமது, டூபே ஃபார் ஒரு ஆப்ஷனுக்கு வேணும் நாள் டூபே. டெத் வந்துட்டு நேத்தன் இந்தியன் T20 டீமுக்கே அவர் போடுறாரு, சிஎஸ்கேக்கு போடலடா தள்ளுறாரு. ஐபிஎல்ல தள்ள முடியாதா அப்படிங்கும்போது அதுவும் ஒரு ஆடட் ஆப்ஷன். டெத் வந்து அன்சுல் கம்போஜ், நேத்தன் எல்லிஸ். கலீல் அகமத் பவர் பிளே லாஸ்ட் 4-5 இயர்ஸ் ரெக்கார்ட் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களும் போய் பாருங்கள். பவர் பிளேயில் அவரோட ரெக்கார்டு வேறு லெவலாக வச்சிருக்காரு. அவர் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா அவர் இன்ஜுரி ஆயிடுவார். அவர் ஆல்மோஸ்ட் கடைசி 4-5 வருஷத்தில் 3 ஐபிஎல் வந்து 5-6 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அவர் ஒரு குட்டி தீபக் சவர். போன வருஷம் தான் நமக்கு ஃபுல் சீசன் ஆடினார் இன்ஜுரி ஆகாமல். இந்த வருஷமா அந்த மாதிரி ஆடணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி ஆடினார்னா அவர் போன வருஷம் நமக்கு இருந்த 1 or 2 பிரைட் ஸ்பாட்ஸ்ல கலீல் அகமது, நூறு, பிரவீஸ் இதெல்லாம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கரெக்டாக 8வது மேட்ச் வரைக்கும் நினைக்கிறேன் 2 பேருமே பர்பிள் கேப் டாப் 5ல இருந்தாங்க. மாறி மாறி இவங்க 2 பேருக்கு தான் பர்பிள் கேப் இருந்துட்டு இருந்துச்சு. யார்ட்டா கலீல்கிட்டையும் நூறுகிட்டையும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் டோர்னமெண்ட்ல கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு கலீல் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அவர் ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மர். அகேல் ஹுசைனும் வந்துட்டு அவருடைய ரோலே பார்த்தோன்னா பவர் பிளே ஸ்பின்னர் அவர். ஸோ அவரை எடுத்தா பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா ஜேமி ஓவர்டன் எடுக்கலாம். பட் லாஸ்ட் வந்து நூரை பற்றி சொல்ல தேவையில்ல. நூர் இஸ் அதாவது குட்டி ரஷீத் கான். அவர் வந்துட்டு எப்படியும் 4 ஓவர் 23 போட்டுருவார். பிரசாந்த் வீர் வந்துட்டு நியூ ப்ராஸ்பெக்ட், எப்படி போக போகிறாருங்கிறது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அன்சுல் கம்போஜ் இப்போ ஸ்மார்ட் விஹெச்டி எல்லாத்துலேயும் மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு, பவுலிங் போட்டால் 3 விக்கெட்டு தான் தலைவன், அது கம்மியாக கிடையாது.
அப்படிங்கும்போது செம்ம ஃபார்மில் இருக்காரு. எல்லிஸும் வந்துட்டு ஆஸ்திரேலியாஸ் ட்ரஸ்டட் டெத் பவுலர் ஃபார் பாஸ்ட் 1.5 இயர்ஸ், பிபிஎல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். அப்படிங்கும்போது நல்லாவே தான் இருக்குது. லைக் நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பவுலிங் லைனப் மாதிரி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. நான் ஒன்று சிஎஸ்கே 5 கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 கப்பு ஜெயிச்ச பவுலிங் லைனப்பையும் எடுத்து பாருங்கள், 2 நல்ல பவுலருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கலீல் அதில் ஒன்று வந்து எப்பவுமே ட்ரெயின் பிரவர் இருப்பான். ஆமாம், டுத்து ஐடியாவாக யூஸ் பண்ணாருன்னா இது நல்ல பவுலிங். அவன் நல்ல பவுலிங்காக இல்லையான்றது உனக்கு 2025 காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ 150 தான் அடித்தான், அதை நம்ம சேஸ் பண்ணிட்டோம். 2வது மேட்ச் ஆர்ஆர் 170 தான் அடித்தான், நம்ம தான் சேஸ் பண்ணல. 3வது மேட்ச்சில் டெல்லி 162 தான் அடித்தான், நம்ம தான் சேஸ் பண்ணல. அதுக்கு அடுத்தது கேகேஆர் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 100 ஆல் அவுட் ஆகிட்டோம். அதுக்கு பவுலிங்கால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஹோலி ட்ரினிட்டி நம்ம வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு நீ அவங்க எத்தனை மேட்ச் அப்போனன்ஸ் 160 to 170 முடிச்சிருக்காங்க, நீ போன சீசனே எடுத்துப்போ 160 to 170 முடிச்சுட்டாண்டா தர முடியும். அது அடிக்க பேட்டிங் நம்மள்ட்ட இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்படி இந்த வாட்டி நம்ம ஜஸ்டிஸ் ட்ரினிட்டி எடுத்துறோம். இந்த அப்படி இருக்கும்போது இந்த பவுலிங் வேஸ்ட் நீ இவங்க எந்த ஆங்கிளில் சொல்கிறாங்கன்னு இவங்களாம் 2025 ஐபிஎல் பார்த்தாங்களா பார்க்கலையா எனக்கு உண்மையிலேயே புரியல. சும்மாவே வேஸ்ட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அதே பவுலிங் தான் 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க இதில். ஆமாம், நம்ம கிட்டேருந்து வெளியில் போனது ஜடேஜா. ஆமாம், ஜடேஜா பத்திரானா உள்ளே வந்தது. வீர் எல்லிஸ் ஆல்ரெடி உள்ளே தான் இருந்தார். அவர் பத்திரானாக்கு பேக்கப்பாக வச்சிருந்தோம். இப்போ ஒரு மெயின் பவுலர் ஆகிட்டார். அவ்வளோதான் உனக்கு வித்தியாசம். சரி, ஸ்பீக்கிங் ஆஃப் ஜடேஜா, லெட்ஸ் மூவ் டு ஆர்ஆர். ஆர்ஆரை பொறுத்தவரை பார்த்தோன்னா அவங்களோட பவர் பிளே பவுலர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆன் பேப்பர் ஃபிக்ஸ்டாக தோணுது எனக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், லாண்ட்ரி பர்கர். ஆனால் இவங்க 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே இன்ஜுரி இப்போ. இப்போ 2 பேருமே இன்ஜுரி தான் இருக்காங்க. ஆமாம், இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்களுக்கு பவர் பிளே பவுலிங். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க யார் பவர் பிளே பவுலர்ஸை யூஸ் பண்ணுவாங்க? அந்த கொயனா மக்காப்பா எடுப்பாங்க. அவரு எடுத்து ஒரு பவுலர், அவரு இன்னொன்று நம்ம சுட்டி குழந்தை தான், சாம் கரன் தான் யூஸ் பண்ணோம், வேற ஆப்ஷன் இல்லை. ஆர்ச்சர் பர்கர் ஆடுனா சாம் கரன் வந்து அவங்களுக்கு பேட்டிங்காக வந்தான், பவுலிங்காக வந்தான். ஒன்று தான் ஆர்ச்சர் பர்கர் பவர் பிளே, ஜடேஜா பிஷ்னாய் லாக்டு. இது வந்து அந்த கேகேஆர் சுனில் நரேன் வருண் மாதிரி மிடில் இன்ஃபேக்ட் இவங்க பாஸ்ட்லயே பார்த்தனா அஸ்வினும் சஹலும் பண்ண வேலையை இப்போ ஜடேஜா ட்ரை பண்ணாங்க. சங்ககாரா வந்தோடனே சமயா ஏதோ மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அவங்க ஆக்சுவலா அசரங்கா தீக்ஷனா ட்ரை பண்ணாங்க, அது வர்க் ஆகல. ட்ரை பண்ணாரு. டிராவிட் வந்து ஸ்ரீலங்கன் காம்போ நம்புறாரு, சங்ககாரா வந்து இந்தியன் காம்போ நம்புறாரு. அப்படிங்க பாருங்களேன், இப்போ கொண்டு வந்துட்டாங்க. டெத்துக்கு வந்து அகைன் சந்தீப் அண்ட் ஆர்ச்சர். ஸோ ஃபிட்னஸ் இருக்குங்கும்போது அண்ட் பிளேயிங் 11 கரெக்டாக எடுக்கிறாங்கும்போது இவங்க பவுலிங் லாக்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதில் பெருசாக குறைன்னு கண்டுபிடிக்கணும்னா சந்தீப் சர்மா பவுலிங் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் டிப்பானாரு 2025 ஐபிஎல்ல. சந்தீப் சர்மா 23-24 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஃபார்ம் டிப்பாச்சு. இந்த லெவலுக்கு முன்னேறி வந்து ஒரு பவுலிங் செட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பாராட்டணும், நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கடப்பாறை மும்பை இந்தியன்ஸுக்கு போயிடுவோமா? ஓகே, மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பவுலிங் எனக்கு தெரிஞ்சு அந்த டீமே வச்சில்ல. அவனுங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கப்படிச்ச டீமை திருப்பி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பினாமியில யூஸ் பண்ணி எப்படியோ வாங்கி பினாமியை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பிளேயர் கிடைக்கல, நீ எடுத்து வச்சுக்க, பட்ஜெட் இல்லையா நீ எடுத்து வச்சுக்க, அடுத்த உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், அந்த மோட்ல இருக்கானுங்க. எனிவே பட் அவனுங்களோட பவர் பிளே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு பெஸ்ட் பவர் பிளே பவுலர் ஓவர் த இயர்ஸ் வந்து தீபக் சகர். அவனை வாங்கி இந்தியன் ஸ்லாட்டா ஃபில் பண்ணிட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவர் பிளே பவுலர்னு நான் சொல்லுவேன். அந்த ரோஹித் சர்மாக்கு ட்ரெண்ட் போல்ட் அவர் டீம்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வெளியில இருந்தா அவர் விக்கெட் எடுத்துவாரு. போல்ட் சஹர் மொரட்டு பவர் பிளே பவுலிங் ஃபிக்ஸ்டு. மிடில் ஓவர்ஸ் வந்து மார்க்கண்டே, ஹார்திக் பாண்டியா அண்ட் ஹர்திக் பாண்டியா வேணும்னா மிடில்லையும் டெத்லையும் அங்கங்க தேவைப்படும் போது போடுவாரு. அப்புறம் ஆடுற மேட்ச்ல மிச்சல் சென்டர் போடுவாரு. ஆமா, இல்ல எனக்கு தெரிஞ்ச அல்லாஹ் சன்ஃபர் தான் அவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹெவியா தோணிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க போனாட்டி அவர் 6 கோடி கொடுத்து எடுத்தாங்க, அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு. அண்ட் அவர் இப்போ அந்த எம்ஐ எமிரேட்ஸுக்கும் ILT20 செமையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அங்கேயும் அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க. குமராவும் அஸ்வானி குமாரும் தான் போடுவாங்க. லாஸ்ட் இயர் அவங்க 2 பேர் தான் போட்டாங்க. மேபி அவருக்குமே பேக்கப்பாக அதான் எய்தர் ஃபார் தீபக் சஹர் ஆர் அஸ்வானி குமாருக்கு ஒரு பேக்கப் சர்துல். இஸ் லோக்கல் பிளேயர். கரெக்ட். இன்ஃபேக்ட் ஃபிட்னஸ்னு ஒண்ணுமே கிடையாது. சம பவுலிங் நம்பர் 1 ரேங்க் பவுலிங், ஃபர்ஸ்ட் ரேங்க் பவுலிங். ஆமா, இப்பே கொடுத்துருவோமா? இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி போயிடும். அவங்களுக்கு என்ன ஆர்சிபியும் என்ன பொறுத்தவரை டாப் 3 பவுலிங்ல. ஆமா, புவி ஹேசல்வுட் பவர் பிளே லாக்டு, சாமையா லாக்டு. ஆக்சுவலி இந்த 25 ஐபிஎல்ல வந்து உனக்கு எம்ஐ போல்ட் சார் காம்போவோட இந்த புவி ஹேசல்வுட் காம்போ தான் செமையாக ஒர்க் ஆச்சு. அதனால தான் பெருசாக கப் அடிச்சாங்க. அப்படிங்கும்போது அவங்க பார்ட்னர்ஷிப்பும் செம்மையாக ஒர்க் ஆகுது. மிடில் ஓவர்ஸு குருணாலு சுயாஸு அதுவும் லாக்டு. போன வருஷம் அவங்க மிடில் ஓவர்ஸில் அவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள்லாம் விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையா எக்கானமியாக போட்டுருவாங்க. அப்படி இல்லைனா விக்கெட்டையும் சேர்த்து எடுத்துருவாங்க.
ஆமா அவர் வேற பவுன்சர் போடுறாரு. ஆமா பவுன்சர் ரொனால்ட் பாண்டியா வந்து நெத்திக்கு யார்கர் பவுன்சர் பவுன்சர் போடுறாரு. 125 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போடுறாரு. அவர் வந்து அஃப்ரீடி ஆஃப் இந்தியா. அவர் அஃப்ரீடி வந்து பேருக்கு தான் ஸ்பின்னர், ஆனால் 120 தான் எல்லா பாலும் போடுவார் ஓடி வந்து. ஆமா இவரும் அதே மாதிரி தான் போடுறாரு. சுயாஷு இன்னொரு ரொமாரியா ஷெப்பர்டு ஒரு ஆப்ஷனுக்கு வச்சிருக்காங்க தேவைப்பட்டால். ஆமா டெத்துக்கு வந்துட்டு உனக்கு அகைன் யாஸ்டயால் ஏசல்வுட். யாஸ்டயால் சப்போஸ் அன்அவைலபிள் ஆயிட்டாருன்னா அவருக்கு தான் அந்த கடைசியாக மங்கேஷ் யாதவ்னு ஒருத்தர் அந்த ஒரு 5.25 கோடி கொடுத்து எடுத்து வச்சாங்க. சேம் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், டெத் பவுலிங் நல்லா போடுறாரு. பவுலிங் ஆன் பேப்பர் நிஜமாலே இது ஒரு டாப் 3 டாப் 4 பவுலிங். ஷுவர். ஆமா இவங்களோட ஆக்சுவலா இவங்க பவர் பிளே அண்ட் டெத் எல்லாம் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆனா ஸ்ட்ரெங்த் பண்ணிருக்கலாம். அது பார்க்கணும். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரன்னர்ஸ் அப் போயிடுவோம். ரன்னர்ஸ் அப் போயிடுவோம். பிபிகேஎஸ். ஆமா பிபிகேஎஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுலிங். ஆர்ஸ்தீப், மார்கோ யான்சன். மிடில் ஓவர்ஸ் யூசி சகல், ஹர்ப்ரீத் பிரார், ஸ்டைனிஸ் தேவைப்பட்டால். டெத்து லாக்கி ஃபர்கசன், ஹர்ஷ்தீப் சிங், விஜய்குமாரும் மேபி அவங்க உள்ளே கொண்டு வரலாம் டெத்துக்கு. ஆப்ஷன் மைக் மிச்சல் ஓவன் ஆர் கூப்பர் கொனாலி தான் கன்ஃபார்மாக 4th ஓவர்சீஸாக ஆடுவாங்க. அவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர் தான். அவங்களாலேயே 2 ஓவர் தள்ள முடியும். கூப்பர் கொனாலி உள்ள ஆடுறதுக்கு, ஏன்னா இவங்களுக்கு ஸ்டைனிஸ் வந்து பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காருங்கும்போது இன்னொரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கலாம்னு அவங்க கூப்பர் காலனியை தான் இருக்காங்க. அவர் பிபிஎல்ல செம்ம அடி கொளுத்திட்டு இருக்காரு. நம்பர் டீல தான் வந்து ஆடுறாரு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷோட ரோல் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து இறங்கிடுவாரு. லெஃப்ட் ஹேண்டர் உனக்கு அந்த வேரியேஷனும் கிடைக்கும் அவனுக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க போலிங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு போலிங் தான். அதனால தான் ரன்னர்ஸ் அப் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல லாஸ்ட் இயர் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆமா நானும் தான். பாவம் தோத்துறாங்க. எனிவே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெல்லி. டெல்லியில வந்து ஆஷஸ் கிங் இருக்காரு. ஸ்டார்க். யா அவர் கூட இப்போ அந்த 8.5 கோடி கொடுத்து எடுத்திருக்கிற முகம் தெரியாத தார், ஆக்கிப் நபி தார். ஆமா அவர் வந்து பார்ட்னர் பண்ண போறாரு. அவர் வந்து இந்த தீபக் சஹார் மற்றும் கலீல் அகமது இந்த வரிசையில் மற்றும் பவர் பிளே ஸ்விங் கிங் அப்படின்னு சொல்றாங்க. பர்ஃபார்ம் பண்றாரு. ஜம்மு காஷ்மீர் நினைக்கிறேன் அவரும் ஸ்டாருக்கும் ஓப்பனிங்கு. மிடில் ஓவர்ஸ் அகெயின் செம்ம லாக்கு. அக்சர், குல்தீப், அது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கூட சேர்ந்து அந்த விப்ராஜ் வேற ஒருத்தரை வச்சிருக்காங்க அவங்க. அவங்க டெத் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம தமிழக வீரர் நட்டு இருக்காரு. நம்புவோம். பட் ஸ்டில் அவருக்கு ஹையஸ்ட் லெவலில் மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லை. அப்படிங்கும்போது யாராக இருந்தாலுமே டேரெக்டாக ஃபுல் ஃபார்மில் வருவாங்களான்னு தெரியாது. வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லது, டெல்லிக்கு நல்லது. அப்படி இல்லைனா பேக்கப் அதே முகேஷ் குமார் தான் வந்து போடணும். அவர் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக வாயை மென்னுக்கிட்டே சூயிங்க மென்னுக்கிட்டே வந்து போடுவார். ஆனால் சம்டைம்ஸ் தான் விக்கெட் எடுப்பார், சம்டைம்ஸ் போட்டு பொழந்து விட்டுருவாங்க. வந்து நைஸ் பவுலிங் தான், நைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ரேங்கிங்ஸ் போயிடலாமா? நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துட்டோம். மும்பை இந்தியன்ஸ் 2 and 3 ஆக்சுவலா எனக்கு வந்து சரி நீ சொல்லிடு உங்க ரேங்கிங்ஸ். 2 வந்து பிபிகேஎஸ், பெர்ஃபெக்ட். 3 வந்து ஆர்சிபி. சில பேர் 2 ஆர்சிபி 3 பிபிகேஎஸ் போடுவாங்க. வாட் எவர், டாப் 3 தான். 4 வந்துட்டு டிசி, ஏன்னா நான் நட்டும் ஸ்டார்க்கும் ஃபுல் ஃபார்மில் வந்து போடுவாங்க. அப்படி பார்த்தா உனக்கு அக்சார், குல்தீப், நட்டு, ஸ்டார்க் லாக்டு 16 ஓவர். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்சிபியை கூட 4ல வச்சுட்டு டிசி 3 கொடுக்கலாம். ஆமா, ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்பின் ட்வின்ஸ் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப். இன்னைக்கு இந்தியாவுக்கு அவங்க தான். 5th வந்து பியூர்லி அந்த 8 ஓவர் வந்து வேற யாருக்குமே இந்த மாதிரி கிடையாது. மிடில் ஓவர்ஸ் 8 ஓவர்ஸ்ல சோக் பண்றதுன்ற அந்த ஒன்னே 5th நான் தரேன். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி பண்ற மாதிரி யாராலையுமே பண்ணவே முடியாது. 6 வந்து ஆர்ஆர் இல்ல குஜராத் டைட்டன்ஸ் வச்சான். ஓகே, நான் வந்து ஜிடிஐ 8ல வச்சிட்டு 7 சிஎஸ்கே வச்சிருக்கேன். நீ வந்து ஆறுதல் பரிசா 7ஆம் நம்பர் சிஎஸ்கே வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தல ஃபார் எ ரீசன் வச்சிருக்கேன். ஆர்ஆர் வந்து 6ல வச்சிருக்கேன். ஆர்ஆருக்கு கரெக்ட் 6. ஏன்னா அகைன் மிடில் ஓவர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சருங்கிற ஒரு இது இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 12 ஓவர் உனக்கு சூப்பரா இருக்கு. பர்கர் வந்து ஜிடி ஏன் வந்து 8 அப்படின்னா பியூர்லி பிகாஸ் வந்து ஓல்டர் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அவர் இப்போதைக்கு 2025 அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஆல் T20Is. பட் ஐபிஎல் அவர் இது வரைக்கும் பர்ஃபார்மே பண்ணல. 9 10 ஆஃப் கோர்ஸ் தே டிசர்வ் இட். எல்எஸ்ஜி சில பேர் எல்எஸ்ஜி 9 10 எஸ்ஆர்ஹெச் போடுவாங்க. இப்படி உட்கார்ந்து பார்க்கணும். இதுதான் வந்து இந்த ரேங்கிங்ஸ் பியூர்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனாலிசிஸை வச்சு நாங்கள் போட்டிருக்கோம். இது ஆப்போசிட்டாகவும் போகலாம். நாங்கள் வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ். பட் மற்ற டீமுக்கு ஏற்ற தோத்தே போகணும்னு சபிக்கிறவங்கலாம் கிடையாது. எங்களுக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். நான் அடிக்கடி சொல்றேன், எங்களுக்கு யார் வேலையும் வரணும் கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட அனாலிசிஸ்ல எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு ரேங்கிங் போடுறோம். இது டேபிள் ரேங்கிங் கிடையாது, இது பவுலிங் ரேங்கிங். இதுவும் தப்பாகி எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் டாப் 2 ஃபினிஷ்ல வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்ஃபேக்ட் நாங்க அதே மாதிரி பிளைண்டாவும் கொடுக்கல. ஆமா, பிளைண்டா கொடுக்கணும்னா நாங்க சிஎஸ்கே நம்பர் 1 கொடுத்துறலாம். ஆமா, நாங்க 7 தல ஃபார் எ ரீசன் 7ல தான் கொடுத்துருக்கோம். ஆமா, நாங்க வந்து பயாஸாலாம் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லியிருக்கோம்.
ஓகே கைஸ், ஸோ மீண்டும் அடுத்தடுத்து நிறையா டாபிக்ஸ் இருக்குது. பேட்டிங் பார்க்கலாமா, டாப் 10 பிக்ஸ் பார்க்கலாமான்ற மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த டாபிக் நல்ல வரவேற்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டாபிக் நாங்கள் நெக்ஸ்ட் அனாலிசிஸ் போடுறோம். எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கமர்ஷியல் சேனல்லாம் இல்ல, இப்போ எங்களோட பண்ணுக்காக நாங்க பண்றோம். உங்களுக்கு எங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சோ தட் எங்களுக்கு கொஞ்சம் வியூவர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். அடுத்த நன்றி, சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.